மக்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக கிறிஸ்துராஜா கோயில் திருவிழாவுக்கு வந்து போயிருந்தோங்க. அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து 30 ரூபா, எது எடுத்தாலும் 30 ரூபா அப்படிங்கிற ஒரு கடையை வந்து பார்த்தோம். ஸோ வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கணும். அது எனக்கு வந்து நான் நிறைய நம்ம குவாலிட்டியாக வீட்டில் வந்து வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி திங்ஸுமே எனக்கு வந்து வீட்டில் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அது என்னென்னு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க வரேன், வாங்க பார்க்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த ட்ரே தான். இந்த ட்ரே வந்து நான் ஒருக்கா வந்து ஒன் டைம் வந்து ரிலையன்ஸில் வந்து வாங்கும்போது 100 ரூபா கிட்ட அந்த ரேஞ்சில் இருந்து பார்த்துடுங்க. அந்த மாதிரி தான் வாங்கினேன். இது வந்து ஜஸ்ட் 30 rupees தான். இதில் வந்து நான் என்னென்னா மெடிசன் அந்த மாதிரி மருந்து பட்டெலாம் வைக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்துங்க பாருங்கள், டஸ்ட்பின். இதை பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஒரு ஏற்கனவே நாங்கள் ஒரு 80 ரூபாய்க்கு அவங்க ஒரு டஸ்ட்பின் வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஆனால் குப்பைக்காரங்க வந்து குப்பையை தட்டிட்டு போடுறேங்கிற சாக்கில் வந்து உடச்சி போட்டே போயிட்டாங்க. ஒரு 2-3 நாளில் இது நடந்துச்சு. ஸோ அவர் எனக்கு என்ன பண்ணனே தெரியல, இதில் என்ன பண்ணனே தெரியல. ஆனால் இது வந்து 30 ரூபா அப்படி தான் சொன்னாங்க. ஸோ வந்து நாங்கள் 2 இது வாங்கிட்டோங்க, பார்த்துடுங்க, தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அடுத்த நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த பாக்ஸ் வந்து எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்து டிரான்ஸ்பரண்டாக இருந்து நம்ம உள்ளே என்னது வச்சாலுமே நல்லா வந்து வெளியே வந்து ஷோ ஆகும். ஸோ வந்து இது எனக்கு ஓகேன்னு பட்டுச்சு. ஸோ இது வந்து ஒன்று தான் இருந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் வந்து ஸ்டீலில் வந்து ஸ்பூன் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் உட்டனில் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து ஹீட்டும் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. நம்ம வந்து அதிலே பாத்திரத்துலேயே வச்சுட்டு போனால் கூட அது பாட்டுக்கு இருக்கும். எனக்கு இது வந்து உட்டனில் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து இது வந்து 30 rupees தான். இது வந்து இதுவும் வாங்கிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பூன் வந்து எனக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து சோறுக்கு இந்த அகப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இது ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ தான் சின்ன குட்டி ஸ்பூன் வச்சுருந்தாலும் சட்னிக்கு கூட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஸ்பூனே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுவும் ஒன்று வாங்கி போட்டாச்சு, பார்த்துடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், பார்த்துடுங்க. நம்ம சப்போஸ் வீட்டில் வந்து குழம்பு ஏதாவது சிந்திட்டு அது வாமிட் எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு துணியை வந்து எடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ எனக்கு இது ஓகேன்னு படிச்சதில் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வீட்டில் நிறையவே இருக்குங்க. ஆனால் பிள்ளைகளும் பார்த்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. சரி, ஓகே, ஆளுக்கு ஒன்று வாங்கியாச்சு. அடுத்து வந்து என்னதுன்னா, என் ஹஸ்பண்ட் தாங்க, அவங்களுக்கு வந்து கார் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது நான் ஒருக்கா வெளியே வாங்கும்போது 80 rupees அந்த ரேஞ்சில் இருந்து. ஸோ இது எனக்கு இந்த ரேஞ்சுக்கு ஓகே தாங்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் வாங்கியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, கிளிப்பு. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வந்து எவ்வளோ தான் கிளிப் வாங்கினாலும் கை முளைக்குமா கால் முளைக்குமா தெரிலங்க, ரொம்ப அது மிஸ் ஆகுது. அப்புறம் உடஞ்சி போயிடுது. ஸோ அது ஒன்று வாங்கி போட்டேன். இது வந்து பாட்டில் க்ளீன் பண்ணுறது, இதுவும் வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சு, பார்த்துடுங்க. அதனால் இதுவும் ஒன்று வாங்கி போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இது வந்து டைல்ஸ் வந்து நம்ம ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து உழைக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் ஒருக்கா யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இது வந்து வாங்கினேன். பாச்சை உருண்டை வந்து நான் வீட்டில் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவேங்க. ட்ரெஸ்ஸுக்குள்ள, அதுக்கப்புறம் வாஷ் பேஷனில், பாத்ரூமில் அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எனக்கு தேவைங்கிறது பட்டுச்சு. அதனால் இது ஒன்று எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, பாப்பாவுக்கு வந்து பொட்டு வைக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது எடுத்து குவாலிட்டியாகவே உள்ளது ஒன்று இருக்குது. சரி, இது ஒன்று வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டாச்சு. அடுத்து வந்து குளிக்கிறதுக்கு மக்கு தாங்க. மக்கு வந்து என்னென்னா, வீட்டில் வந்து எவ்வளோ தான் யூஸ் பண்ணலாம் உடஞ்சி போயிடுது. ஸோ இது வந்து ஜஸ்ட் 30 rupees தான். ஷாப்பில் வாங்கினா 40-50 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து 20 rupees அந்த ரேஞ்சில் கூட நான் எடுத்திருக்கேன் இதே மாதிரி மக்கை லாஸ்ட் இயர். ஆனால் இந்த வாட்டி வந்து 30 rupees போட்டாங்க. ஸோ அதுவும் 2 எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் ஓகே தாங்க, இவ்வளோ தாங்க பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ வந்து எங்களுக்கு இது வந்து ஓகேங்கிற மாதிரி தான் இருந்து, ஏன்னா ரொம்பவும் மோசமான இல்லை, குவாலிட்டி ஓரளவு நல்லா இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.